பேரில் போலி இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? நடிகை ஐஸ்வர்யா ராய் பெயரில் போலியான இணையதளம் தொடங்கி அவருடைய புகைப்படம், ஆயத்த ஆடைகளை விற்பனை செய்ததாக இருந்த புகாரில் அவருடைய ஐஸ்வர்யா தரப்பில் தரப்பொழுது மனு என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இணையதளத்தில் தன்னை குறிப்பிட்டு அந்த தலைவர் என குறிப்பிட்டு இந்த ஒரு இணையதளம் என்பது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தன்னுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்கு உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஐஸ்வர்யா ராய் தரப்பில் தற்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இணையதள முகவரியை நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் கூகுள் உள்ளிட்ட பிரதிவாதிகள் மீது தனி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.